வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நட்சத்திர ஜன்னல்கள் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுஜிதாவை பிடிக்காவிட்டாலும் பிள்ளையின் காதலை மதிக்க நினைக்கும் அப்பாவுடைய பண்பில் நெகிழ்ந்து நின்றாள் சங்கீதா. இப்போ குழப்பமெல்லாம் தீர்ந்து தெளிஞ்சாச்சா? அப்பா அவளை அசைத்ததும் வெட்கத்தோடு சிரித்தாள். இன்னும் கூட ஒரு சந்தேகம் இருக்கே. என்னது? பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்வாங்க. இவ்வளோ வருஷம் உன்னோட வாழ்ந்தும் அம்மா மட்டும் எப்படி மணக்காம அதே குணத்தோட இருக்காங்க? நான் எப்படி நாறி போகாம இருக்கணும் அதே மாதிரிதான். அப்பா குறும்பாக சொல்லி சிரிக்க சங்கீதா அடக்க முடியாமல் சிரித்தாள். உங்க அம்மாவை ரொம்பவும் தப்பா நினைச்சுடக் கூடாது சங்கீதா. பண விஷயத்துல மட்டும்தான் அவ பலவீனமானவ. பணமும் பங்களாவும் நகையும் பட்டுப்புடவையும் பகட்டு காரும் தான் மற்றவங்களோட மரியாதையையும் மதிப்பையும் சம்பாதிச்சு தரும்னு தப்பு கணக்கு போட்டு வச்சிட்டு இருக்காளே தவிர அடி மனசுக்குள்ள அவளும் நல்லவதான். அந்த தப்பு கணக்கை புரிஞ்சுகிட்டு சரி செய்துட்டான்னா நம்மளை விட அவதான் நல்லவ. புரிஞ்சுதா? புரியுதுப்பா. குட். இப்போ நான் போகிறேன். நீ உன் கனவு டோயட்டை கண்டினியூ பண்ணு. பிரவீன் கோச்சுக்க போகிறான். அவர் கீழே இறங்கி சென்றார். சரண்யா வீட்டிற்கு வரும்போது வீட்டில் யாரும் இல்லை. வீடு பூட்டி இருந்தது. அடுத்த வீட்டு பெண்மணி இவள் தலையை கண்டதும் சாவி எடுத்து கொண்டு வந்தாள். உங்க அக்காக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்கு. டாக்டர் கிட்ட போறதா சொல்லிட்டு போனாங்க. எந்த டாக்டர்? அது தெரியலையேம்மா. நீ வந்த சாவி மட்டும் கொடுத்துட்டு சொன்னாங்க. சரண்யா கவலையோடு கதவு திறந்து உள்ளே வந்தாள். வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடி இருந்தது. பார்த்தால் ஏதோ அவசரமாய் போனாற் போல் இருந்தது. சாமான்களை ஒதுக்கி வீட்டை பெருக்கி துடைத்தபடியே அக்காவுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாள். 8 மணிக்கு சத்யாவின் புருஷன் மட்டும் திரும்பி வந்தான். அக்காக்கு என்ன உடம்பு? சரண்யா அவசரமாய் கேட்டாள். சரவணனின் முகம் வேதனையில் சுருங்கியது. கண்களில் நீர் துளிர்த்தது. என்னாச்சு? சரண்யா பதறினாள். அப்படியும் இருக்குமோ என்ற மனசு நடுங்கியது. அது என்னமோ தெரியல சத்யா, ஏன்னு புரியல. மறுபடியுமா? சரண்யாவின் குரல் நடுங்கியது. அதேதான். இந்த முறை இன்னும் சீக்கிரமாவே கலைஞ்சிடுச்சு. கர்ப்பப்பை புண்ணாகி இருக்கு. டாக்டர் அம்மாவே கவலைப்படுறாங்க. டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தான் எதுவும் சொல்ல முடியுங்கிறாங்க. சரண்யாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எத்தனை பேருக்கு எந்தவித பிரச்சனையும் இன்றி திரும்பி பார்ப்பதற்குள் குழந்தை பிறக்கிறது. இதில் கூடவா தன் உடன் பிறந்தவள் சிரமப்பட வேண்டும்? அடுத்தடுத்து இப்படி கரு தாங்காமல் கலைந்து கொண்டிருப்பது உடம்புக்கு நல்லதல்லவே. எவ்வளவு சக்தி வீணாகிறது. ஏன் இப்படி சோதனைகளாகவே கொடுக்கிறது தெய்வம்? இனம் புரியாத வேதனையோடு அவனுக்கு காஃபியும் டிஃபனும் கொண்டு வந்து கொடுத்தாள். சரவணன் காஃபி மட்டும் எடுத்துக்கொண்டான். பசி இல்லை என்று டிஃபன் வேண்டாம் என்றான். மன வேதனையோடு இருப்பவனை வற்புறுத்தாது டிஃபன் தட்டை மேடையில் வைத்து மூடிவிட்டு வந்தாள். நான் வேணா போயிட்டு அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிடுறேனே. பாவம், அவங்க ஏன் சிரமப்படணும்? அம்மாவும் அதான் சொன்னாங்க. நீ கிளம்பு. அடுத்த 10 நிமிடத்தில் சரவணன் அவளையும் அழைத்து கொண்டு கிளம்பினான். தங்கையை பார்த்ததும் கண் கலங்கினாள் சத்யா. பரவாயில்லக்கா, எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிப்போ. உடம்பு முதல்ல சரியாகட்டும். ஏதோ காரணத்தோட தான் கடவுள் இதை செய்திருப்பான். அடுத்தாப்புல இப்படி ஆகாது. கொழு கொழுன்னு ஒரு குழந்தை நம்ம வீட்லையும் பிறக்கும் பார். அப்போ நாங்கள் கிளம்பவா சரண்யா? நீ பார்த்துப்ப இல்ல? நாங்கள் காலையில் வரோம். சரவணன் அம்மாவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பினான். மறுநாள் 8 மணிக்கெல்லாம் காஃபி டிஃபனை எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள். 10 மணிக்கு டாக்டர் சரவணனை அழைத்தாள். அவனோடு அத்தையும் கூட சென்றாள். சற்று நேரத்தில் திரும்பி வந்தவர்கள் முகம் பேய் அறைந்தாற் போல வெளிரி போயிருந்தது. ஏண்டா ஆகாஷ், அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்ல வேணாமா? அவங்க வந்துட்டு போய் 4-5 நாள் ஆகுதே. வெளியில் கிளம்பி கொண்டிருந்தவனை நிறுத்தி கேட்டாள் சாரதா. என்ன சொல்ல போற? எனக்கு என்னமோ இந்த இடம் சரிப்படும்னு தோணல. உன் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கே. அப்படின்னா அவங்க கண்டிஷனுக்கு ஒத்துக்க சொல்றியா? இதை பாருமா, இதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது நீயும் அப்பாவும் தான். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை. அப்பா கிட்ட நீ இதை பத்தி பேசுனியா? சாரதா இல்லை என்பது போல உதடு பிதுக்கினாள். எங்க அந்த மனுஷன் இப்பெல்லாம் எங்கூட நின்று பேசுறதே இல்லையே. அப்படியே கேட்டாலும் அவர் நம்ம பக்கமா பேச போறாரு. அவங்க கேட்கறது நியாயம்னு அன்னைக்கு அவங்க எதற்கையே சொன்னவர் தானே.
இப்பவும் அப்படித்தான் சொல்வாரு. நீயா எதையாவது கற்பனை பண்ணி பேசாதம்மா. முதல்ல அப்பாவோட பேசு. அவர் என்னதான் சொல்றாருன்னு கேளேன். அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவுக்கு வருவோம். சொல்லிக்கொண்டே காரில் ஏறி அமர்ந்தான் ஆகாஷ். சாரதா யோசனையோடு உள்ளே வந்தாள். சம்பத் மாடியில்தான் இருந்தார். போய் பேசினால் தான் என்ன? ஒரு தீர்மானத்தோடு மாடி ஏறினாள். பேப்பர் படித்துக் கொண்டிருந்தவர் அவளை கண்டதும் அதை மடித்து டீப்பாய் மீது வைத்துவிட்டு என்ன என்பது போல அவளை பார்த்தார். அந்த அம்மாக்கு என்ன பதில் சொல்லி அனுப்புறது? பரவாயில்லையே, என்கிட்ட கன்சல்ட் எல்லாம் பண்ற? குதர்க்கம் எல்லாம் வேண்டாம். வர வர உங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அப்படி என்னன்னா உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டேன்னு விலகி விலகி போறீங்க? நானா விலகி போறேன்? உன் நடவடிக்கைகள் என்னை விலகி போக சொல்லுது. பணத்துக்கும் பகட்டுக்கும் மரியாதையை அளவுக்கு அதிகமாக கொடுக்குற. மனுஷங்களை நீ இழந்துடுவேன்னு எவ்வளவோ முறை எப்படி எப்படி எல்லாமோ சொல்லி பார்த்துட்ட. நீ கேட்டாதானே? பணம்ங்கிற அந்த 3 எழுத்துலேயே தொங்கிட்டு நிற்கிற. அதுதான் பரம சுகம்னு தீர்மானம் பண்ணிட்ட. பணம் தான் எல்லாம்னு உனக்கு தோன்றா மாதிரி அந்த அம்மாக்கும் தோணுது போல இருக்கு. அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? தப்புன்னு சொல்ல நினைச்சா முதல்ல நம்மளை திருத்திக்கணும், அப்புறம் சொல்லணும். இருந்தாலும் நான் என்ன அந்த அம்மாவை மாதிரி பேராசையா படுறேன், இல்லை கண்டிஷன் போடுறேன்னா? இந்த ஆசையே தப்புங்கிற. இதில் பேராசை என்ன, சின்ன ஆசை என்ன? இப்போ அதை பற்றி என்ன? அந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு சொல்லுங்க. என்ன சொல்லலாம்னு நீ நினைக்கிற? எனக்கு என்னமோ இந்த இடம் சரிப்படும்னு தோணலை. அப்போ வேணாம்னு சொல்லிட வேண்டியது தான். இதை சொல்றதுக்கு என்கிட்ட கலந்து ஆலோசிப்பானேன்? சொல்லிட வேண்டியது தானே. நான் ஏன் சொல்லணும்? நீங்கள் தானே இந்த வரனை கூட்டிட்டு வந்தீங்க. சரிப்படாதுன்னு நீங்கள் தான் அவங்க கிட்ட சொல்லணும். எனக்கு சரிப்படும்னு தோணுதே. அப்படின்னா அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கீங்களா? அவங்க அப்படி ஒன்றும் பெருசா கேட்டுடலையே. உங்க மருமக என்னெல்லாம் கொண்டு வராளோ அதை மகளுக்கும் கொடுத்து அனுப்புங்க போதுங்கிறாங்க. அவ்வளோதானே? அவ்வளோதானேன்னு சாதாரணமாக சொல்லிட்டீங்க. சுஜிதா கோடீஸ்வரி. 4-5 கோடிக்கு கூட அவங்க அப்பா அவளுக்கு சீர் செய்வார். நம்மளால முடியுமா? நீ ஏன் சுஜிதா கிட்ட சீரை எதிர்பார்க்கிற? எதுவும் வேணாம்னு சொல்லிடேன், பிரச்சனை தீர்ந்துடுமில்ல. நீயும் சங்கீதாக்கு எதுவும் செய்ய வேண்டாமே. ஆவர காரியமா பேசுங்க. அவங்க அந்தஸ்துக்கு அவங்க சும்மா அனுப்புவாங்களா? இல்லை நாம தான் சங்கீதாவை சும்மா அனுப்பிடுவோமா? அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? உன்னால சங்கீதாக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சுஜிதா வீட்டில் செய்தா போறோம்னு அவங்க அப்பா கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட வேண்டியது தான். அப்புறம் என்ன? உனக்கும் சிரமம் இருக்காது. சங்கீதா மனசுப்படியும் கல்யாணம் நடக்கும். சம்மந்தி அம்மாவும் வாய் திறக்க மாட்டாங்க. இதை தவிர வேற வழி இல்லை. அது எப்படிங்க நம்மளால் சங்கீதாக்கு ஒரு 50 பவுன் நகை போட முடியும்? ஒரு 5-6 லட்சத்துக்கு சீர் செஞ்சு சிறப்பாக கல்யாணம் பண்ண முடியும். நம்ம பொண்ணுக்காக அந்த பொண்ணு தனக்கு கிடைக்கிற சீரை வேண்டாம்னு சொல்வாளா? அப்படி சொல்றது தான் நல்லா இருக்குமா? அவ ஏண்டி கஷ்டப்படணும்? அதுக்கப்புறம் அவளுக்கு வேணுங்கிற நகையெல்லாம் நீ செய்து போடேன். என்ன தேஞ்சு போச்சு? இதை பார் சாரதா, இந்த விஷயத்தில் நான் சொல்கிறத கேட்கலன்னா சங்கீதா ஓடி போனாங்கிற அவமானத்தை நீ சந்திச்சு தான் ஆகணும். பரவாயில்லன்னா உன் இஷ்டப்படியே செய். நான் போய் எங்களுக்கு சரிப்படாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சம்பத் கிளம்ப சாரதா 2 கெட்டானாய் அவரை பார்த்தாள். இருங்க இருங்க, நான் யோசிக்கிறேன், அப்புறம் சொல்லலாம் என்றபடி கீழே செல்ல சம்பத் புன்முறுவலோடு அவள் செல்வதை பார்த்தார். உடனடியாய் கர்ப்பப்பையை நீக்காவிட்டால் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று டாக்டர் சொன்னதற்கு காரணம் கர்ப்பப்பையில் பரவ ஆரம்பித்திருந்த புற்றுநோய். குடும்பமே ஆடி போயிற்று. புற்றுநோய் என்ற வார்த்தை ஏற்படுத்திய அதிர்ச்சி 1000 மடங்கு என்றால் இனி குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை அடியோடு தகர்க்கப்பட போகும் அதிர்ச்சி 2000 மடங்கு தாக்கியது. சரவணன் சின்ன குழந்தை மாதிரி ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று அழுதான். யாரை யார் தேற்றுவது, யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது என்று புரியாமல் மூவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தனர். மேற்கொண்டு என்ன செய்வதென்று கூட புரியவில்லை. சரண்யா ஒரு வழியாய் தன்னை சமாளித்து கொண்டு சரவணனிடம் வந்தாள். இப்படியே நின்னுட்டா எப்படி மாமா? டாக்டருக்கு உடனடியா பதில் சொல்ல வேணாமா? வாங்க போய் ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ பணம் ஆகும் என்னன்னு கேட்டுக்கிட்டு வருவோம். வசதிப்படும்னா இங்கேயே வச்சுக்குவோம். இல்லாட்டி வேற ஏதாவது ஆஸ்பத்திரிக்காவது போவோம். சரவணன் கண்ணை துடைத்து கொண்டு அவளோடு நடந்தான். அவன் அம்மா பெஞ்சில் சுருண்டு அமர்ந்திருந்தாள். டெஃபினட்டா 50வது கையில வச்சுக்கணும் மிஸ்டர் சரவணன். டாக்டர் சொன்னதும் தலை சுற்றியது. அவ்வளவு பணத்திற்கு எங்கே போவது? என்ன யோசனை? பண பிரச்சனைனா தாராளமா நீங்க கேன்சர் இன்ஸ்டிடியூட் கொண்டு போகலாம். அங்க இவ்வளோ ஆகாது, யோசிச்சுக்கங்க.
டாக்டர் அடுத்த கேஸ் பார்க்க கிளம்ப இருவரும் எழுந்து வெளியில் வந்தனர். அம்மாவிடம் விஷயத்தை சொல்லி ஆலோசனை கேட்டான். புள்ள பிறந்தா வளர்க்கணும், படிக்க வைக்கணும், கட்டி கொடுக்கணும்னு எவ்வளோ செலவு. அதெல்லாம் சந்தோஷமா செய்யலாம். அந்த புள்ள வளர வேண்டிய பையையே அறுத்தெடுத்து வெளியே போட போறாங்கன்னா மனசு ஆடுதுடா சரவணா. உன் சக்தி என்னன்னு பார்த்து செய். எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஈனஸ்வரத்தில் பதில் சொன்னாள் அவள். சரவணன் சத்யாவை பார்த்தான். நிச்சயம் 50ன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் சத்யா. நாம கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கே போயிடுவோம். அதான் சரி, டாக்டர் கிட்ட சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டு வந்துடுறேன் என்றபடி போனான். கதறி அழுத சத்யாவை சமாதானப்படுத்தி மறுநாளே புற்றுநோய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். கர்ப்பப்பையில் புற்றுநோய் இருப்பது அங்கு உறுதி செய்யப்பட்டது. ஆரம்ப கட்டம்தான். வேற எங்கேயும் பரவறதுக்கு முன்னாடி யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா உயிருக்கு ஆபத்தில்லாம இருக்கலாம். சரவணன் சம்மதித்தான். கையெழுத்து போட்டு கொடுத்தான். பலவித பரிசோதனைகளுக்கு பிறகு 5வது நாள் சத்யாவுக்கு ஆபரேஷன் நடந்தது. சரவணனின் அலுவலகம் மருத்துவ செலவுகளுக்கு பண உதவி அளிக்க முன் வந்தது. ஒரு ஆறுதலான விஷயம். கிழித்து போட்ட நாராய் கிடந்தாள் சத்யா. எல்லா சக்தியும் போய் விட்டாற்போல் இருந்தாள். இனி மருந்து மாத்திரை நல்ல உணவு என்று கொடுத்து மெல்ல மெல்ல அவள் உடல் நிலையை தேற்ற வேண்டும். இனி குழந்தை பிறக்காது என்ற சோகம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதித்திருந்தது. முக்கியமாக சரவணனின் அம்மா ரொம்பவே ஆடி போயிருந்தாள். ஒரு தாய்க்கு தாயாவதை காட்டிலும் அதிக சந்தோஷம் பாட்டியாவதுதான். அந்த சந்தோஷம் தனக்கு இனி கிடைக்கவே போவதில்லை என்ற உண்மை அவளுக்குள் ஊசியாய் குத்தி வலி ஏற்படுத்தியது. அந்த வலி அவள் மனநிலையை கூட பாதித்து விட்டதோ என்று தோன்றும் அளவுக்கு நாள் செல்ல செல்ல அவளது பேச்சும் நடவடிக்கைகளும் மாறிப்போனது. திருப்திதான் மனிதனின் நற்குணங்கள் வெளிப்பட காரணமாயிருக்கிறது. திருப்தி இல்லாதவனுக்கு மனம் அலைப்பாகிறது. அதிருப்தி ஆட்டி வைக்க வைக்க மனம் மேலும் கீழும் புரட்டி போட்டார் போல் ஆகிவிடுகிறது. மேலே இருக்கும் நற்குணம் பின்னால் சென்று புதைய அடி ஆழத்தில் இருக்கும் மிருகம் கிடைத்த இடைவெளியில் எட்டி பார்க்க ஆரம்பித்து விடுகிறது. நோண்டி பார்த்தால் மனிதனின் எல்லா செயல்களுக்கும் காரணமாயிருப்பது அவனது ஆசைகள்தான் என்பது புரிந்துவிடும். ஆசைகள் நிறைவேறி திருப்தி அடையும் போது மனம் அமைதி நிலை அடைந்துவிட அவனது குணமும் நற்குணமாகவே அமைதியாய் வெளிப்படும். ஆசை நிராசையாகி அதிருப்தி ஏற்படும் போது அதே மனது அலை பாய்ந்து குழம்பி அழுத்தமும் புயலும் அதிகமாக அந்த சீற்றத்தில் முதலில் சின்ன பின்னப்பட்டு போகும் முக்கியமான ஒன்று அவனுடைய குணம்தான். சத்யாவின் மாமியாரும் அதே நிலையில்தான் இருந்தாள். பேரனோ பேத்தியோ என்ற ஆசை நிராசையாகி போனதில் அவளுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த மிருகம் புரட்டி போடப்பட்டு தடக்கென்று விழித்து கொண்டது. ஏதாவது செய், ஒரு பேரனுக்கு வழியா இல்லாமல் போய்விட்டது என்று அவளுக்குள் அந்த மிருகம் தூண்டிலிட்டு கொண்டே இருந்தது. முதலில் அதை சட்டை செய்யாதவள் நாளடைவில் சோர்ந்து போய் அந்த குரலுக்கு செவி சாய்க்க ஆரம்பித்தாள். அவள் பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் அந்த மனமாற்றம் மெல்ல மெல்ல வெளிப்பட ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் அதை யாரும் உற்ற கவனிக்கவில்லை அல்லது பொருட்படுத்தவில்லை என்றுதான் கூற வேண்டும். போக போக சரண்யாவுக்கு மாமியின் போக்கு லேசாய் புரிய அவளுக்குள் கவலை சூழ்ந்தது. சாரதாவின் முடிவு சுஜிதாவுக்கு வியப்பாயிருந்தது. மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இதனால் தானாக தீர்ந்துவிடும் என்று அவள் சுத்தமாய் எதிர்பார்க்கவில்லை. அப்பாவுக்கும் தனக்கும் ஏற்பட்ட விரிசலும் தன் குடும்பம் தன்னை ஒதுக்கி வைத்த விஷயமும் தெரிந்தால் எங்கே தங்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிப்பாளோ என்ற பயம் போய் அவளே இப்போது என் பொண்ணுக்கு நான் என்ன செய்யறனோ அதையே உன் வீட்டில் உனக்கும் செய்தா போதும் என்று சொல்கிறாள் என்றால் ஆச்சரியப்படாமல் எப்படி இருக்க முடியும்? ஆக மொத்தம் சங்கீதாவின் மாமியார் போட்ட கண்டிஷன் தனக்கு மறைமுகமாக நன்மையே செய்திருக்கிறது என்பது புரிந்ததும் உள்ளுக்குள் சந்தோஷமடைந்தாள். இதற்கு மேல் சங்கீதாவின் திருமணத்தை தடுக்க பார்த்தால் அது தனக்குத்தான் ஆபத்து என்பதும் அவளுக்கு புரிந்தது. என்ன யோசனை சுஜி? என் பெண்ணுக்காக உனக்கு கிடைக்க வேண்டிய பணம், பொருள், சுகம் எல்லாத்தையும் இழக்க சொல்றேன்னு வருத்தமா இருக்கா? அதெல்லாம் இல்லை ஆன்ட்டி. உங்க முடிவை மறுத்து பேச நான் யார்? என் பணம் எங்கேயும் போகாது. எவ்வளோ நாள் அந்த அம்மா இதை கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? வருஷங்கள் போக போக மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா எது கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? அப்படியே தெரிஞ்சாலும் அது நீங்க எனக்கு வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டா போச்சு. வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க எனக்கு செய்தா அவங்க சங்கீதாக்கு செய்யணுமே, அதுக்கு மனசு வந்துடுமா என்ன? ஓசையில கிடைச்சா வாங்கி போட்டுக்குவாங்களே தவிர
காசு போட்டு யாராவது மருமகளுக்கு செஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயம் மாட்டாங்க. சங்கீதாவின் மாமியாரைத்தான் அவள் தாக்கி பேசினாள் என்றாலும் அது தனக்கும் சேர்த்துத்தான் சொல்லப்பட்டதோ என்று துணுக்குற்றது சாரதாவின் மனம். அசட்டு சிரிப்பினால் அதை மறைத்து கொண்டு நகர்ந்தாள். ஒரு நல்ல நாள் பார்த்து நால்வரும் பிரவீனின் வீட்டுக்கு போய் பேசினார்கள். 50 பவன் நகையும் 5 லட்சம் ரூபாய்க்கே மற்ற சீர்வரிசைகளும் மட்டும்தான் சுஜிதாவின் வீட்டில் தான் கேட்டிருப்பதாகவும் அதே அளவுக்கு சங்கீதாவுக்கும் செய்து விடுவதாக கூறினாள். பிரவீனுக்கு இந்த பேரமே பிடிக்கவில்லை என்று அவன் முகம் சொல்லியது. பெண் பார்த்துவிட்டு வந்த அன்று அம்மாவிடம் பேசியதோடு சரி. அதற்கு பிறகு இன்று வரை அம்மாவிடம் பேசவில்லை. அவன் சங்கீதாவை இனி மறக்க முடியாது என்பதால் தான் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டான் அவன். அம்மாவே பேசிக்கொள்ளட்டும் என்பது போல் எழுந்து சென்று சிட் அவுட்டில் வந்து அமர்ந்து விட்டான். எனக்கு சம்மதம்தான். நிச்சயதார்த்தம் அடுத்த வாரமே வச்சுக்குவோம். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தையும் நடத்திடலாம். பிரவீனின் அம்மா ஒரு வழியாய் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். அனைவருக்கும் இனிப்பும் காரமும் காஃபியும் கொண்டு வந்து கொடுத்தாள். தானே பஞ்சாங்கம் எடுத்து வந்து நல்ல நாள் பார்த்து சொன்னாள். தனியே அமர்ந்திருந்த பிரவீனின் மனநிலை புரிய சம்பத் மெதுவாக எழுந்து அவனிடம் வந்தார். என்ன பிரவீன், டல்லா இருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? இல்லையே, ஒன்றும் இல்லை. பிரவீன் மரியாதை நிமித்தம் எழுந்தான். எதுவா இருந்தாலும் பளிச்சுன்னு பேசுறவன் நீ. இப்போ உன் மனசுல இருக்கிறதையும் பளிச்சுன்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும். எதுவும் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. அவர் புன்னகையோடு சொன்னார். எஸ் சார், இருக்கத்தான் இருக்கு. வேதனை அதான் இருக்கு. என்ன வேதனை? அம்மா உங்ககிட்ட பேரம் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். அடடே, என்னப்பா இது? எனக்கு சங்கீதா வேணுங்கிறதால என்னால் அவங்கள எதிர்க்க முடியல. நாங்கள் பேசி 15 நாள் ஆறது. தப்பு பண்ணிட்ட பிரவீன். உங்க அம்மா நிரபராதி, ரொம்ப நல்லவங்க. பின்ன குற்றவாளி யாருன்னு கேட்டா அது நான் தான். இதுக்கு பின்னால இருக்கிற உண்மைகளை முதலிரவன்னைக்கு சங்கீதா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏன்? சம்பத் கண்ணடித்து சிரிக்க பிரவீன் திகைப்போடு அவரை பார்த்தான். லொட்டு லொட்டென்று கார்ப்பரேஷன் பம்பில் யாரோ தண்ணீர் அடிக்கும் ஓசையில் சத்யா விழித்து கொண்டாள். அருகில் சரவணன் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். எழுந்து கூடத்துக்கு வந்தாள். சரண்யாவும் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் இருக்க வேண்டிய அத்தையைத்தான் காணவில்லை. சத்யா பின்பக்கம் வந்தாள். வியர்க்க விறுவிறுக்க தண்ணீர் அடித்து கொண்டிருந்த அத்தையை பார்த்ததும் பதறினாள். நீங்க எதுக்கு அத்தை இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? பின்ன யார் செய்வாங்க? நீ சீக்காளி, அவ சின்ன பொண்ணு. என் பிள்ளைய வேலை வாங்க எனக்கு மனசு வராது. சரி நகருங்க, நான் அடிக்கிறேன். வேணாண்டி தாயே, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பிள்ளைக்கு யாரு பதில் சொல்றது? எனக்கு ஒன்றும் ஆகாது, நகருங்க. வேணாம் வேணாம், நீ போ, நானே அடிச்சுக்கிறேன். மாமியார் பிடிவாதமாய் பம்பை இறுக்கமாக பிடித்து கொண்டு அடிக்க சத்யா என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு சில வினாடிகள் மலங்க மலங்க நின்றாள். அதற்குள் சத்தம் கேட்டு சரண்யாவும் எழுந்து வந்தாள். என்னக்கா இங்க நிக்கிற? கொஞ்சம் தண்ணி அடி சரண், என்னை அடிக்க விட மாட்டேங்கிறாங்க அத்தை. நகருங்கத்தை, நான் அடிக்கிறேன். வேணாம் தாயி, அவன் கத்துவான். ஒன்றும் கத்த மாட்டாரு. வயசானவங்களை தண்ணி அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்களான்னு எங்களைத்தான் கத்துவாரு. நகருங்க. சரண்யா பலவந்தமாய் அத்தையை நகர செய்து தண்ணீர் அடிக்க ஆரம்பித்தாள். அவதான் அடிக்கிறா இல்ல, இன்னும் ஏன் நிக்கிற? போய் படுக்கையில விழுந்து கிடக்க வேண்டியது தானே? சத்யாவை பார்த்து எரிச்சலோடு சொல்லிவிட்டு சென்றாள் மாமியார். கொஞ்ச நாளாகவே இப்படித்தான். எதற்கெடுத்தாலும் எரிந்தெரிந்து விழுகிறாள். இவள் ஒரு வியாதிக்காரியாகிவிட்டாளே என்ற எரிச்சலா, அல்லது தனக்கு பேர குழந்தையே பிறக்கப் போவதில்லை என்ற ஆத்திரமா தெரியவில்லை. உடம்பென்னும் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டு விட்டால் மரியாதை, அன்பு எல்லாமே குறைந்து போய்விடும் போலும். எதற்கெடுத்தாலும் சுருக் சுருக்கென்று ஏதாவது சொல்வது இப்போதெல்லாம் வாடிக்கையாகிவிட்டது. சரவணனிடம் மாமியாரை பற்றி எதுவும் சொல்ல முடியவில்லை. தலையணை மந்திரம் என்றுதான் சொல்வானே தவிர நம்ப மாட்டான். முதலாவதாக ஒருவரை பற்றி ஒருவரிடம் குறை சொல்லி எல்லாம் பழக்கமில்லை. அப்பா அவர்களை அப்படி வளர்க்கவில்லை. மாமியாரின் எரிச்சலுக்கு காரணம் பேர குழந்தை பிறக்க வழியில்லையே என்பதுதான் என்று புரிந்த பிறகு அவள் மீது பரிதாபம்தான் ஏற்பட்டது. எந்த ஒரு தாய்க்கும் இயல்பாய் ஏற்படும் நியாயமான ஆசைத்தானே பாட்டியாக வேண்டும் என்பது. அந்த ஆசையில் மண் விழுந்து விட்டதால் எரிச்சல் படுகிறாள். இதை போய் குற்றம் என்று அவளை பற்றி புருஷனிடம் எப்படி குறை சொல்வது? போகட்டும், அம்மா இருந்திருந்தால் எதற்காவது கோபப்பட மாட்டாளா? அந்த மாதிரி நினைத்து கொண்டு விடுவோம். சத்யா தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு உள்ளே வந்தாள். சரவணன் இன்னும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான்.
ஏங்க, மணி ஆகலையா? இன்னைக்கு சீக்கிரமே போணும்னு சொல்லிட்டு இன்னும் தூங்குறீங்க? அவனை அசைக்க அவன் சட்டென்று எழுந்த மணியை பார்த்தான். பிறகு அறக்க பறக்க எழுந்து பின்பக்கம் வந்தான். தண்ணீர் அடித்து கொண்டிருந்த சரண்யாவை பார்த்து சிரித்தபடி பிரஷில் பேஸ்டை பிதுக்கினான். சத்யா பின்பக்கம் வந்து அவன் குளிப்பதற்கு நீர் எடுத்து வைக்க பக்கெட்டை எடுத்தாள். அந்த நேரம் அங்கு வந்த அத்தை சத்யாவை முறைத்து பார்த்தாள். அடடா, உன் பொண்டாட்டிக்கு எத்தனை தரம் சொன்னாலும் புரியாதாடா சரவணா? இவ தண்ணி எடுத்து வைக்காட்டி நீ குளிக்க மாட்டியா? நான் ஒன்னும் எடுத்து வைக்க சொல்லலம்மா, அவளையேதான். அதான் எதுக்குன்னு கேட்குற? உடம்பு முடியலல்ல, ஒரு இடமா கிடக்க வேண்டியது தானே? நாங்க இல்ல உனக்கு தண்ணீர் எடுத்து வைக்க? இவதுக்கு கிடந்து அல்லாடுறா? நீ போ சத்யா உள்ள. சரவணன் உத்தரவிட சத்யா கண் கலங்கியதை மறைத்து கொண்டு உள்ளே சென்றாள். சரவணன் அவனுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு வா. அத்தை. சரண்யா, அவனுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு வா. அத்தை சரண்யாவுக்கு உத்தரவிட சரண்யா மறுபேச்சு பேசாமல் ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்து பாத்ரூம் உள்ளே வைத்து விட்டு வந்தாள். சரவணன் குளிக்கப் போனான். அவன் குளித்து விட்டு வந்ததும் அத்தை மறுபடியும் சரண்யாவை அழைத்தாள். இந்த காப்பி அவனுக்கு ஆத்தி கொடுத்துட்டு வா. சரண்யா காஃபி டம்ளரை வாங்கி கொண்டு கூடத்திற்கு வந்தாள். வச்சுட்டு போ சரண், நான் ஆத்திக்கிறேன். சரவணன் தலை சீவியபடி சொன்னான். வேணாம், அத்தை திட்டுவாங்க, நானே ஆத்தி தர்றேன். ஆச்சா சரண்யா, இந்த டிஃபனை கொடு அவனுக்கு. அப்படியே அவன் டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் தயிர் சாதம் கட்டி கொடுத்துடு. அடுத்தடுத்து சரண்யாவுக்கு அம்மா போட்ட உத்தரவில் சரவணன் திகைத்தான். இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிற்று? எதற்காக இந்த பெண்ணை விரட்டி விரட்டி வேலை வாங்குகிறாள்? ஏமா, இதெல்லாம் சத்தியா செய்ய மாட்டாளா? சின்ன சின்ன வேலை தானே, அவளுக்கு படிக்கிற வேலை இருந்தா படிக்கட்டுமே. நினைச்ச, என்னடா நீ இன்னும் எதுக்கும் வாயை திறக்கலையேன்னு. நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுடா, நான் ஏதாவது ஹோம்ல வேணா சேர்ந்துக்கிறேன். இப்ப நான் என்னம்மா சொல்லிட்டேன்? பின்ன என்னடா, அவளுக்கு உடம்பு முடியலையேன்னு இவகிட்ட வேலை சொன்னா தப்புங்கிற? வேண்டாம்ப்பா, உன் பெண்டாட்டி மச்சினி 2 பேரையும் நான் வேலை வாங்கல. இந்த நேரத்துல தெம் இந்த தேகத்துல தெம்பு இருக்கிற வரை நானே செய்துட்டு போறேன். உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் ஏதேதோ பேசுற? அப்போ இங்க நடக்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டு ஊமையா இருக்கணுங்கிறையா? அப்படி இங்க என்ன நடக்குதுங்கிற? எதுவும் நடக்கலடாப்பா, நான் தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல எனக்கும் உரிமை இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, அதான் தப்பு. கடவுளே, நீ ஏன் இப்படி இறக்கு மாறா பேசுறேன்னு புரியல. எனக்கு டிஃபனும் வேணாம், ஒரு இழவும் வேணாம். சரவணன் எரிச்சலோடு சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான். வீடு ஒரு வினாடி படு நிசப்தமாயிருந்தது. சரண்யா என்ன பேசுவதென்று புரியாமல் நின்றாள். அத்தை சொல்வதை தட்ட முடியாமல் தான் அவள் சொன்ன வேலைகளை செய்கிறாள் என்றாலும் சரவணனுக்கு அது சுத்தமாய் பிடிக்கவில்லை என்பது புரிந்தது. சரண்யாவின் உதவிகளை அவன் விரும்பவில்லை. அம்மா தன் மனைவியை உதாசீனப்படுத்துவது அவனுக்கு வருத்தத்தை கொடுத்தது. அம்மா ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள் என்பது புரியவில்லை என்றாலும் இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்பது போல்தான் அவனும் என்று சட்டென்று படபடத்து விட்டான். அதன் பின் விளைவாக அத்தையின் கோபம் சத்யாவின் மீதுதான் பாய்ந்தது. இப்ப திருப்தியா? உன் புருஷன் சாப்பிடாம போறான், இதுக்குத்தானே குறுக்கு நெடுக்கு நடமாடிக்கிட்டு இருந்த? சத்யா மௌனமாக அமர்ந்திருந்தாள். சரண்யா என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து போனாள். அத்தையை எதிர்த்து பேச முடியாது. அக்காவை பார்த்தாலும் மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. சரவணனாவது கொஞ்சம் பேசாமல் இருந்திருக்கலாம். அவன் பாட்டுக்கு படபடவென்று பேசிவிட்டு போய்விட்டான். இதனால் சத்யாவுக்கும் சரண்யாவுக்கும் தான் கஷ்டம் என்று யோசிக்க வேண்டாமா? ஒருவேளை தான் இங்கு வந்து தங்கியிருப்பது அத்தைக்கு பிடிக்கவில்லையா? இப்படியெல்லாம் வேலை வாங்கினால் வீட்டை விட்டு தான் கிளம்பி விடுவோம் என்று நினைக்கிறாளா? ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு. அதற்கு மேல் பேசாமல் நின்றிருந்தால் அதற்கும் ஏதாவது சொல்லப் போகிறாள் என்று பயந்து தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்கப் போனாள். அவள் குளித்துவிட்டு வரும்போது அத்தை அடுக்களையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். சரண்யா பதறிப்போய் கிட்டே வந்தாள். என்னத்த, எது கழறீங்க? மாமா சாப்பிடாம போனதுக்கா? எல்லாத்துக்கும் சேர்த்துத்தான் அழற. என்கிட்ட ஏதாவது கோபமா அத்தை? அத்தை இல்லை என்பது போல் தலையாட்டியவள் கண்ணை துடைத்து கொண்டு அவளை பார்த்தாள். இப்படி உட்காரு சரண். சரண்யா அவள் அருகில் அமர்ந்தாள். எனக்கு யார் மேலையும் கோபம் இல்லை. உங்க அக்கா உடம்பு இருக்கிற நிலையில அவளை வேலையெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்றேன். அது தப்பா? சொல்லு. தப்பில்ல. நீ புரிஞ்சுக்கிட்ட. புரிஞ்சுக்க வேண்டியவங்களுக்கு எங்க புரியுது? அக்கா கிட்ட நான் சொல்றேன் அத்தை, அவ புரிஞ்சுப்பா. அது மட்டும் போதாது சரண். சரவணனுக்கு வேணுங்கிற உதவி எல்லாம் நீயே செய்துட்டா என் வேலை குறையும்.
அவனுக்கு எல்லாமே நானே செய்து பழகிட்டேன். இப்ப சத்யாவுக்கு முடியல தானே, செய்துக்கிறேன்னு தான் அவன் சொல்வான். ஆனா 3 பொம்பளைங்க வீட்ல இருக்கும்போது அது நல்லா இருக்குமா சொல்லு? சரி அத்தை அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. முதல்ல நீங்க டிஃபன் சாப்பிடுங்க. மாமா ஒண்ணும் பட்னி கிடக்க மாட்டாரு. ஹோட்டல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு போயிருப்பார். அத நினைச்சு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. வாங்க. சரண்யா அவளை உட்கார வைத்து டிஃபன் கொடுத்தாள். சத்யாவுக்கும் டிஃபன் கொடுத்து சாப்பிட வைத்தாள். உன் மேல இருக்கிற அக்கறையில தான் வேலை செய்யாதேன்னு சொல்றாங்க சத்யா. எதுக்கு அனாவசிய பிரச்சனை? நீ பேசாம தான் இரேன். மாமாக்கு வேணுங்கிறத செய்ய மாட்டோமா நாங்க? சத்யா மௌனமாக சாப்பிட்டாள். சரண்யா தானும் டிஃபன் சாப்பிட்டு விட்டு கிளம்பினாள். இங்கு இருப்பதற்கு லைப்ரரிக்கு சென்றால் 4 புத்தகங்களாவது ரெஃபர் செய்யலாம் என்ற எண்ணத்தோடு பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு கிளம்பி சென்றாள். அவள் போனதும் அத்தை சத்யாவிடம் மாத்திரைகளோடு வந்தாள். இதை சாப்பிடு. மாத்திரைகளையும் தண்ணீரையும் நீட்டினாள். என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லத்த. போராததுக்கு சரண்யா வேற ஒரு பாரம். அத்தை எந்த பதிலும் சொல்லாமல் எழுந்து போனாள். சத்யாவுக்கு அப்படி அவள் பேசாமல் போனது என்னவோ போல் இருந்தது. அந்த வீட்டில் திடீரென்று தான் அந்நியமாக போய் விட்டாற் போல் இருந்தது. சரவணன் எப்போதும் போல்தான் இருக்கிறான். அத்தையின் பேச்சும் போக்கும் தான் காயப்படுத்துவதாயிருந்தது. அவள் மனதில் என்ன இருக்கிறதென்றே புரியவில்லை. பேர குழந்தைக்கு ஏங்கும் அந்த காலத்து மனுஷியாதலால் அது கிடைக்க வழி இல்லை என்றானதும் அந்த ஆத்திரத்தால் இப்படி நடந்து கொள்கிறாள் என்பது மட்டும் புரிந்தது. ஒரு குழந்தைக்காக மனிதன் முயற்சிக்கலாமே தவிர ஒரு உயிரின் ஜனனம் மரணமும் இறைவனின் ஆணைப்படிதான் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் தேவையின்றி இவள் மீது ஆத்திரம் ஏற்படாது. அத்தை அப்படி யோசிக்க முற்படவில்லை. அவளுக்கு புரிய வைக்க சத்யாவுக்கு வயதும் இல்லை. எனக்கே புத்தி சொல்கிறாயா என்று ஆங்காரப்படுவாள். அது ஒரு பிரச்சனையாகும். சத்யா பெருமூச்சு விட்டாள். அத்தை ஒரு முறத்தில் ரேஷன் அரிசி கொண்டு வந்தாள். இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடு முடியுமில்ல? கொடுங்க. அத்தை முறத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு காய்கறி நறுக்க அமர்ந்தாள். நெல்லும் களிமண் உருண்டைகளும் பொறுக்கி போட்டு கொண்டிருந்த சத்யாவையே ஒரு சில வினாடிகள் உற்று பார்த்தாள். நான் ஒரு விஷயம் சொன்னா காது கொடுத்து கேப்பிய சத்யா? சொல்லுங்கத்த. சத்யா நிமிர்ந்து பார்த்தாள். என்னடா இப்படி சொல்றாளே இவன்னு கோபப்படாம பிராக்டிக்கலா யோசிச்சு நீ ஒரு முடிவுக்கு வரணும், சரியா? இவ்வளவு பீடிகையோடு அப்படி என்ன விஷயம் பேச போகிறாள்? சத்யாவின் இதயம் திடீரென்று படபடக்க ஆரம்பித்தது பயத்தில். அத்தை வார்த்தைகளை சாதுரியமாய் தேர்ந்தெடுத்து தன்னுடைய எண்ணங்களை சொல்ல சொல்ல சத்யாவின் முகம் பேய் அறைந்தாற்போல் ஆயிற்று. விழி பிதுங்க அத்தையை பார்த்தவள் பிறகு முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். சாரதா குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தாள். மண்டபம் கிடைத்ததும் போன் பண்ணுகிறேன் என்று சொன்ன சம்பத்திடமிருந்து இதுவரை போன் வரவில்லை. ஒருவேளை சத்திரம் கிடைக்கவில்லையோ? சாரதா கவலையோடு அமர்ந்தாள். நிச்சயதார்த்தத்தையே பாதி கல்யாணம் அளவுக்கு கிராண்டாக நடத்திவிட வேண்டும் என்று சம்பந்தி அம்மாள் சொன்னதும் சம்பத் உடனடியாக ஒப்புக்கொண்டார். தங்களது சக்தியும் செல்வாக்கும் என்னவென்று சம்பந்தி அம்மாளுக்கு காட்ட இது ஒரு வாய்ப்பு என்பதால் சாரதாவும் மறுக்கவில்லை. தன் பெண்ணின் திருமணமும் சரி நிச்சயதார்த்தமும் சரி சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதுதான் அவளது நெடுநாளை ஆசை. இன்னும் 10 நாளை நிச்சயதார்த்த தேதிக்கு இருக்க கல்யாண மண்டபம் கிடைப்பது பெரும் பாடாயிருந்தது. என்ன ஆண்டி, என்ன யோசனை? பின்னால் சுஜிதாவின் குரல் கேட்க திரும்பினாள். மண்டபம் கிடைச்சதான்னு தெரியலையே சுஜி. எதுக்கு மண்டபம்? என்னம்மா இப்படி கேட்குற? நிச்சயதார்த்தத்தை மறந்துட்டியா? அதுக்கு மண்டபம் எதுக்கு ஆண்டி? கிராண்டா பண்ணணும்னு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லி இருக்காங்களே. அப்படியே சொன்னாங்க? ஆமாம்மா, நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் போல இருக்கு. அவங்க பண்ற டிமாண்டுக்கெல்லாம் ஏன் ஆண்டி ஒத்துக்கிறீங்க? எனக்கு என்னமோ அவங்கள நல்லவங்களாவே நினைக்க முடியல. ஏதோ உள் நோக்கத்தோடையே ஒவ்வொன்றா டிமாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. போயிட்டு போகுது சுஜி. நம்ம பொண்ணுக்கு எல்லாமே கிராண்டா பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான். என்னமோ செய்யுங்க ஆண்டி. உங்க வீட்டு காசு, உங்க பொண்ணு. நான் என்ன சொல்ல? இல்ல நான் சொல்றது தான் நீங்க நம்பிட போறீங்களா? நம்பாத அளவுக்கு என்ன சொல்ல போற சுஜி? நிச்சயம் பண்ற அளவுக்கு ஆனப்புறம் எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்கு. என்ன விஷயம் சுஜி? 2 நாள் முந்தி என் டாக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க அவரோட நர்சிங் ஹோம் போயிருந்த ஆண்டி. அங்க இந்த பிரவீன் டாக்டரோட பேசிட்டு இருந்தான். அவங்க உள்ள பேசிக்கிட்டது எனக்கு நல்லாவே கேட்டது. டாக்டர் அவங்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க உயிருக்கு நான் கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. பிரவீன் எழுந்து வெளியே வரதை பார்த்ததும் நான் ஓடி வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட அவனுக்கு என்ன உடம்பு கேட்கணும்னு ஆனவரை ட்ரை பண்ணா டாக்டர் அன்னைக்கு நைட்டே லண்டன் போயிட்டாராம். சாரதாவின் முகம் மாறியது. என்ன சொல்ற சுஜி நீ? என்னால நம்ப முடியலையே. தெரியும், நான் சொல்லல நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. சரி, அப்படியே நம்பினாலும் நான் என்ன செய்ய? என்னன்னு காரணம் கேட்டா என்ன சொல்ல? அப்படியே கேட்டாலும் அவங்க ஆமாம்னு உண்மையை ஒத்துக்குவாங்கன்னா நம்புற. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சாதிப்பாங்க. சாதிக்கட்டும். அதை நாம நம்பணும்னா நமக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட உடம்ப ஃபுல் செக்கப் பண்ணிக்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைன்னு அந்த டாக்டர் சொல்லட்டும். இதுக்கு அந்த பையன் ஒத்துப்பானா? ஒத்துக்காட்டி மயப்படுறான்னு அர்த்தம். நாம அவனை அவமானப்படுத்துறோம்னு நினைச்சா இது நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கை பிரச்சனையாச்சே, விட்டுட முடியுமா? அவங்கள விடு சுஜி. என் புருஷனே இதை நம்ப மாட்டாரே. நீ சொல்றத நான் வேணா நம்பலாம். ஆனா என் புருஷன் நம்புவார் நான் நினைக்கிற? இப்படியெல்லாம் அனாவசிய சந்தேகம் வரும்னு தான் நான் வாயை மூடிட்டு இருந்தேன். நீங்க தான் என் வாயை பிடுங்கினீங்க. ஏற்கனவே குழம்பி கிடந்த மனக்குளம் இன்னும் குழம்ப சாரதா யோசனையோடு அமர்ந்தாள். சுஜிதா சொன்னதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. இப்போது அலட்சியப்படுத்திவிட்டு ஒருவேளை இவள் சொன்னது உண்மைதான் என்பது பின்னால் தெரிய வந்தால் வருத்தமல்லவா பட வேண்டி இருக்கும்? யோசனை பண்ணி செய்யுங்க ஆன்ட்டி. நம்ம வீட்டு பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். என்னை கேட்டா இனி வர காலத்துல கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கறத விட பிளட் குரூப் பார்க்கறதும் மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்த்தும் கல்யாணம் பண்றது தான் பெட்டரா இருக்கும். ஜாதகத்துல உடம்புக்குள்ள இருக்கிற வியாதி எல்லாம் தெரிஞ்சிடுமா என்ன? சுஜிதா மாடிக்கு செல்ல சாரதா கலக்கத்தோடு அவளை பார்த்தாள். போன் அடித்தது. எழுந்து சென்று எடுத்தார். சம்பத்தான் எதிர்முனையில் பேசினார். 3 மண்டபம் ஃப்ரீயா இருக்கு அந்த தேதியில சாரதா. ஒன்று சிட்டியில இருக்கு, ஆனா சின்னது. மற்ற 2ம் அண்ணா நகர்லயும் தாம்பரத்திலையும் இருக்கு. 20,000 கிட்ட வாடகை. எதை புக் பண்ணட்டும்? எதுவும் பண்ண வேண்டாம். முதல்ல வீட்டுக்கு வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சாரதா? முதல்ல வீட்டுக்கு வாங்க. சாரதா ரிசீவரை வைத்தாள். அடுத்த 1 மணி நேரத்தில் சம்பத் ஒரு ஆட்டோவில் வீட்டுக்கு வந்தார். என்ன சாரதா, திடீர்னு குண்டை தூக்கி போடுற? ஏன் மண்டபம் வேணான்ன? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்ன? மாப்பிள்ளை பிரவீனுக்கு உடம்புல எந்த கோளாறும் வியாதியும் இல்லைன்னு கம்ப்ளீட்டா மெடிக்கல் செக்கப் பண்ணி சர்டிஃபிகேட் தரணும். நம்ம டாக்டர் கிட்ட தான் செக்கப் பண்ணிக்கணும். உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிடுச்சா? அப்படித்தான் வச்சுக்கங்க. எனக்கு தேவை டாக்டர் சர்டிஃபிகேட். அந்த பையனுக்கு ஏதோ வியாதின்னு நான் கேள்விப்பட்டேன். சந்தேகப்பட்டுக்கிட்டே என் பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்க முடியாது. நான் கேட்கறதுல ஒன்றும் தப்பில்லையே. அந்த பையனை எனக்கு தெரியும் சாரதா. அவனுக்கு எந்த குறையும் இல்லை. அதை டாக்டர் சொல்லட்டும், அப்புறம்தான் நிச்சயதார்த்தம். சாரதா பிடிவாதமாக இருந்தாள். நாம் இப்படி கேட்டா அவங்க என்ன நினைச்சுப்பாங்க சாரதா? நம்ம பொண்ணுக்கு குறை இருக்கான்னு அவங்க கேட்டா இவளையும் மெடிக்கல் செக்கப்புக்கு அனுப்புவியா? அனுப்பிட்டா போச்சு. நம்ம கிட்ட குறை இருந்தா தானே பயப்படணும். சம்பத் அவளை வெறித்து பார்த்தார். அந்த பையனுக்கு வியாதின்னு உனக்கு யார் சொன்னாங்க சாரதா? யாரோ சொன்னாங்க. அதை பத்தி என்ன இப்போ? யாருன்னு சொல்லு. அதை வச்சே அவங்க சொல்றது உண்மையா புரளியான்னு சொல்றேன். தெருவில் போறவங்க சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடக்கூடாது சாரதா. தெருவில் போறவங்க ஒன்றும் இல்லை. பின்ன இந்த வீட்டுக்கு வரப்போறவங்க தான். யார சொல்ற? நம்ம சுஜிதான். அவளுக்கு எப்படி தெரியுமா? இவனும் அவங்க டாக்டரும் பேசிட்டு இருந்ததை இவ கேட்டாளாம். அந்த பொண்ணு உன்னை குழப்பி இருக்கா சாரதா. அவ ஏன் என்ன குழப்பணும்? இதுல அவளுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு அந்த பொண்ணு மேல என்னைக்குமே பாசம் கிடையாது. அவ வந்தல இருந்து வெறுப்பு தான். ஆனா நான் அவளை நம்புறேன். அப்போ என்ன கூட நம்ப மாட்டேன். சந்தேகத்தோட ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டாம்ங்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. ஓகே, ஆகாஷ் வரட்டும். அவங்கிட்டையும் உன் சந்தேகத்தை சொல்லு. அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். இதற்கு மேல் உன்னிடம் பேச தயாரா இல்லை என்பது போல் சம்பத் வெறுப்போடு மாடிக்கு சென்றார். அவர் வருவது கண்டதும் சுஜிதா தன் அறைக்குள் சட்டென்று நகர்ந்து மறைவதை வினாடி நேரத்தில் அவர் கண்கள் கவனித்தது. ஏன் இந்த பெண் இப்படி குட்டையை குழப்புகிறாள்? இவளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே பிரவீனின் அம்மாவிடம் தன் வீட்டு நிலவரத்தை எல்லாம் வெளிப்படையாக சொல்லி சுஜிதாவின் வீட்டில் தன் மனைவி எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து போய் அந்த ஏமாற்றம் காதலர்களை பிரித்து விடும் அளவுக்கு போய்விடக் கூடாது என்பதால் சுஜிதாவின் வீட்டில் குறைந்த சீர்வரிசை கேட்டால் போதும் என்ற அளவுக்கு சாரதாவின் மனதை மாற்ற வைத்தார் என்றால் அது இந்த பெண்ணின் நல்வாழ்வுக்காகத்தானே. ஆனால் இந்த பெண் மட்டும் யாருக்கும் நல்லது செய்யக்கூடாது என்ற கங்கணம் கட்டி கொண்டார் போல் ஏன் நடந்து கொள்கிறாள்? இவளுடைய சுபாவம் தெரிந்துதான் ஆகாஷ் இவளை காதலிக்கிறானா? அல்லது காதல் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க விடாமல் செய்து விட்டதா?
இன்று சங்கீதாவுக்கு பிரச்சனை தரும் குணம் நாளைக்கு ஆகாஷுக்கே பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தால் என்ன செய்வான்? காதலி என்ற அந்தஸ்தில் இருக்கும் போதே இந்த வீட்டை ஆட்டி வைக்கிறவள் மனைவி என்ற மரியாதை கிடைத்ததும் எவ்வளவு ஆட்டி வைப்பாள்? இப்போதே அடக்க முடியாத நிலையில் அப்போது யாரால் இவளை அடக்க முடியும்? சம்பத் பெருமூச்சு விட்டார். அப்பா மூலம் அன்றிரவு விஷயம் கேள்விப்பட்ட சங்கீதா கொதித்து போனாள். நேராக அம்மாவிடம் வந்தாள். சுஜிதா ஹாலில் உட்கார்ந்து ஆங்கில இதழ் ஒன்றை படித்து கொண்டிருந்தாள். ஏமா, என்ன சொன்ன நீ அப்பா கிட்ட? சாரதா நிமிர்ந்து அவளை முறைத்து பார்த்தாள். நீ சின்ன பொண்ணு, தேவையில்லாத விஷயத்திலெல்லாம் தலையிடாம போய் வேலையை பாரு. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீயும் தலகால் புரியாம ஆட வேண்டாம். சொல்றவங்க உன் நன்மைக்காகத்தான் சொல்றாங்கங்கிற நினப்பு இருக்கட்டும். ஆடு நனையுதேன்னு எந்த ஓனாயும் வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லி வை. ஷட்டப் சங்கீதா, யாரை பார்த்து ஓனாய்ங்கிற? சுஜிதா ஆத்திரத்தோடு குறுக்கிட்டாள். ஆமா, நான் யாரையோ ஓனாயினா உங்களுக்கு ஏன் பொத்துக்கிட்டு வருது? வாய மூட்ரி. அவன் அண்ணியா போறவன்ற மரியாதை இருக்கட்டும். முதல்ல அண்ணி ஆகட்டும். இப்போ சாதாரண பேயிங் கெஸ்ட் தானே. அந்த நினைப்போட அவங்கள இருக்க சொல்லு. அனாவசியமா நம்ம வீட்டு விஷயத்துல எல்லாம் தலையிட வேண்டாம். சுஜிதா முகம் சிவக்க ஏதோ சொல்ல முற்பட சாரதா அவளை கை அமர்த்திவிட்டு கோபத்தோடு பெண்ணை பார்த்தாள். அந்த பையனுக்கு உண்மையிலேயே ஒரு வேளை பெரிய வியாதியோ வேற குறையோ இருந்தா என்னடி செய்வ? ஏமா இப்படி பண்ணி வச்சேன்னு என்னத்தானே கேட்ப? மாட்டேன். தாலி கட்டன்னு அடுத்த நிமிஷமே அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னாலும் பரவாயில்ல, எந்த கஷ்டமானாலும் அனுபவிக்க தயாரா இருக்கேன். எனக்காக யாரும் உருக தேவையில்லை. பெண் இப்படி பேசுவாள் என்பதை எதிர்பார்க்காத சாரதாவின் முகம் அதிர்ச்சியில் உறைந்து போயிற்று. அவளை வேறு விதமாகத்தான் வழிக்கு கொண்டு வர வேண்டும். என்ன வழி? அவள் யோசித்த நேரம் சுஜிதா விறுவிறுவென்று மாடிக்கு சென்றாள். ஒரு சிறிய சூட்கேஸில் தன் துணிமணிகளை அடைத்து கொண்டு போன வேகத்தில் கீழே இறங்கி வந்தாள். நான் கிளம்புறேன் ஆண்டி. இவ்வளோ நாள் எனக்கு சோறு போட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னம்மா சொல்ற? எங்க கிளம்பிட்டேனே? மரியாதை இல்லாத வீட்டில் இனிமே இருக்கிறது கஷ்டம் ஆண்டி. ஆகாஷ் வந்தா சொல்லிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் தான் பைத்திய மாதிரி ஆசைப்பட்டனே தவிர நான் நல்லா இருக்கணும்னு மற்றவங்க யாரும் விரும்பலாங்கிறது எனக்கு புரியவே இல்லை. உங்க பொண்ணு, உங்க வீட்டு கல்யாணம். நான் சொன்னதையெல்லாம் மனசுல இருந்து அழிச்சிடுங்க. நான் வரேன். சுஜிதா கிளம்ப சாரதா பதைத்து போனாள். என்ன சுஜி, நான் உன்னை ஏதாவது சொன்னனா? அவ கிடக்கா விடு. ஆகாஷ் வந்தா என்ன இல்லை கோவிச்சுப்பான். நான் திட்டு வாங்கணும்னு ஆசையா இருந்தா போ. என் மேல அன்பு இருந்தா இரு. இனிமே உனக்கு எந்த மரியாதை குறைவும் வராம நான் பாத்துக்கிறேன். இல்ல ஆண்டி, அன்பு நிறைய இருக்கு. ஆனாலும் இங்க இனிமே இருக்கிறது கஷ்டம். தப்பா நினைச்சுக்காதீங்க. சுஜிதா கிளம்பினாள். ஆகாஷ் வந்ததும் சொல்லிட்டு கிளம்பு சுஜி. வேணாம் ஆண்டி, பிரச்சனை இன்னும் பெருசாகும். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவன் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. சாரதா எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் சுஜிதா அந்த வீட்டை விட்டு கிளம்பி வாசலுக்கு வந்தாள். ஆட்டோ ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆகாஷின் கார் வந்து நின்றது. என்ன சுஜி, சூட்கேஸும் கையுமா எங்க கிளம்பிட்ட இந்த நேரத்துல? ஆகாஷ் வியப்போடு கேட்டான். கார் சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்தாள் சாரதா. சங்கீதா அப்பாவை பார்த்தாள். நாடகம் பிரமாதமா இருக்குல்ல? சம்பத் சிரித்தார். 10 நிமிடம் கழித்து ஆகாஷ் கோபமாக உள்ளே வந்தான். சங்கீதாவை முறைத்து பார்த்தான். சுஜிதாவை உள்ளே அழைத்தான். அவள் தயங்கியபடி உள்ளே வர அவள் பின்னால் சாரதாவும் வந்தாள். ஆகாஷ் சங்கீதாவை பார்த்தான். இவ இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என் விஷயத்துல தலையிடுறது தான் பிடிக்கலன்னு சொன்னேன். ஓகே, தலையிட அவளுக்கு உரிமை இல்லைன்னு நீ நினைச்சா இனிமே நானும் உன் விஷயத்துல தலையிடல. நானும் வீட்டை விட்டு போறேன். உங்க கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன். சந்தோஷம் தானே? இரு சுஜி, நானும் வரேன். ஆகாஷ் விறுவிறுவென்று மாடிக்கு செல்ல சங்கீதா பதறி போய் அப்பாவை பார்த்தாள். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி அழற? அழுது கொண்டிருந்த சத்யாவை பார்த்து எரிச்சலோடு கேட்டாள் அத்தை. இத பார் சத்யா, ஊர் உலகத்துல நடக்காத விஷயத்தையா நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஆசாபாசம் இருக்க கூடாதுன்றையா? வேற எவ்வளோ வர்றதுக்கு உன் தங்கச்சியே இருந்துட்டு போகட்டுமேங்கிற. இதுல என்ன தப்பு? உன்னை கட்டிக்கிட்ட தோஷத்துக்கு என் பிள்ளை ஆயுசுக்கும் அவதிப்படணுமா? சொல்லு. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. அவன் வம்சம் பூத்து குலுங்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? ஒரு ஆம்பளை அக்கா தங்கச்சி 2 பேரையும் கட்டிக்கிறது வழக்கத்தில் உள்ள விஷயம் தானே. அழுகையை நிப்பாட்டிட்டு நிதானமா யோசி. சரண்யாவை கட்டி கொடுக்க உங்க அப்பா ஏதாவது சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரா? இல்ல உங்ககிட்ட தான் காசு இருக்கா? நான் சொல்றபடி நடந்தா உன் கடமையும் முடிஞ்சிடும், காசும் மிச்சமாகும், நம்ம வீடும் நிறையும்.
நீ இதுக்கு ஒத்துக்காட்டியும் நான் விடுறதா இல்ல. சரவணனுக்கு நான் வேற பெண்ணை பார்த்து கட்டி வைக்கத்தான் போறேன். வரவ உன்னையும் உன் தங்கச்சியையும் சேர்ந்து வெளியில வரட்டுவா. பரவாயில்லன்னா சொல்லு. அத்தை மிரட்டலாக சொல்லிவிட்டு எழுந்து செல்ல சத்யா பிரம்மை பிடித்தவள் மாதிரி அமர்ந்திருந்தாள். அத்தை சொன்னதையெல்லாம் கேட்டு மிரண்டு போயிருந்தது அவள் மனசு. உரிமையுள்ள உரிமைகளை தங்கையிடமே இழப்பது மேலா, அல்லது வேறு யாரோ ஒருத்தியிடம் இழந்துவிட்டு தங்கையின் திருமண பாரத்தை தலையில் சுமந்து கொண்டு புருஷனை பிரிந்து செல்வது மேலா? நினைக்கும் போதே கதி கலங்கியது. அந்த அளவுக்கெல்லாம் அவளுக்கு துணிச்சல் இல்லை. அப்படியே உரிமைகளை விட்டு கொடுத்துவிட்டு சரண்யாவுடன் வெளியில் போய் எப்படியோ சரண்யாவுக்கும் ஒரு திருமணமாகி அவளும் போய்விட்டால் தன் நிலை தனியாக வாழ முடியுமா தன்னால்? நிச்சயம் முடியாதென்று தோன்றியது. வியர்த்தது. நெஞ்சுக்குள் பக் பக் என்று ஒரு படபடப்பு. அத்தை மறுபடியும் கையில் ஹார்லிக்ஸோடு வந்தாள். இந்தா இத குடி. டம்ளரை சத்யாவிடம் கொடுத்துவிட்டு அவளையே பார்த்தாள். யோசிச்சியா? எனக்கு ஒன்றும் புரியலத்த. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? சரண்யாவை அவனுக்கு கட்டி வச்சுட்டா அவளே உன்னை நல்லா கவனிச்சுக்குவா. சரவணன் உன்கிட்ட ஆசையா பேசினாலும் தடுக்க மாட்டா. இதுதான் உனக்கு நல்லது. அவங்களுக்கு குழந்தை பிறந்தா நீயும் வித்தியாசம் இல்லாம தூக்கி கொஞ்சலாம். என் மனசும் நிறைஞ்சிடும். அதனால நான் சொன்ன மாதிரி இல்லாம நீயாவே அவங்கள ஒன்று சேர்த்து வைக்க முயற்சி செய். 2 பேர்கிட்டையும் நைச்சியமா பேசி அவங்க மனசை மாத்திர பொறுப்பு உன்னோடது. சரியா? சத்யா கண்ணீர் பளபளக்க தலையசைத்தாள். இப்பத்தான் நல்ல பொண்ணு. இந்த கல்யாணம் நடந்தாலும் உன் கிரீடத்துக்கு ஆபத்து வராது. அதுக்கு நான் கேரண்டி. சரியா? அத்தை காலி டம்ளரை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக உள்ளே சென்றாள். சரவணன் அன்று சீக்கிரமாகவே வந்து விட்டான். காலையில் கோபித்து கொண்டு போனதில் அவனுக்கே வருத்தமாக இருந்தது. இத்தனை வருடத்தில் அம்மாவிடம் இப்படி கோபித்து கொண்டு சாப்பிடாமல் வந்ததில்லை. அவன் வெளியில் வந்த பிறகு அம்மா சத்யாவிடம்தான் இந்த எரிச்சலை காட்டி இருப்பாள். சத்யாவை என்னவெல்லாம் திட்டினாளோ? பாவம் சத்யா மிகவும் நொந்து போயிருப்பாள். சீக்கிரமே வீட்டுக்கு போய் சத்யாவை வெளியில் அழைத்து செல்ல வேண்டும். சினிமா பார்த்து எவ்வளவு நாள் ஆகிறது? சேது படம் பார்க்க வேண்டும் என்று பல முறை சொல்லிவிட்டாள். தியேட்டருக்கு போய் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி கொண்டு வீட்டுக்கு வந்தான். அவனை பார்த்ததும் அம்மா கோபத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டாள். அம்மாவை பிறகு சமாதானப்படுத்திக் கொள்வோம் என்று நினைத்தவன் சத்யாவிடம் வந்தான். சினிமா போலாம், கிளம்பு சத்யா. நானா? பின்ன நீதான் வரணும். என்ன படம்? நீ பார்க்கணும்னு சொன்னியே, அந்த படம்தான். எத்தனை மணி ஷோ? 7 மணி. அதுக்கு எதுக்கு இப்பவே கிளம்ப சொல்றீங்க? கிளம்புமா, அப்படியே ஜாலியா போயிட்டு வருவோம். குளிச்சுட்டு வந்துடவா? சீக்கிரமா வா. அம்மா கோவமா இருக்காங்க. போய் சமாதானப்படுத்தி சினிமாவுக்கு போறோம்னு சொல்லுங்க. சினிமாக்கு போறோம்னா இன்னும் கோபம் அதிகமாகும். வந்து சொல்லிக்கலாம். காஃபி கீஃபி குடிக்க வேணாமா? எல்லாம் வெளியில பார்த்துக்கலாம். சீக்கிரம் கிளம்பி வா. சத்யா பீரோ திறந்தாள். புடவை தேடும் சாக்கில் நேரம் கடத்தினாள். என்ன சத்யா, புடவை தேடுறையா நெய்யறையா? ஜாக்கெட் எல்லாம் போட்டு போட்டு கலர் மங்கிடுச்சுங்க. ஏதாவது ஒன்ன போட்டுக்கிட்டு வாமா. சத்யா கடிகாரத்தை பார்த்தாள். மணி 5:15. இன்னும் அரை மணியில் சரண்யா வந்து விடுவாள். அதுவரை புறப்படக்கூடாது. எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தபடி குளிக்க சென்றாள். நிறுத்தி நிதானமாக குளிக்க ஆரம்பித்தாள். சரவணன் பேப்பர் பிரித்து படிக்க ஆரம்பித்தான். பேப்பரில் ஆழ்ந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. 5:45க்கு சரியாக சரண்யா உள்ளே வந்தாள். சரவணனை பார்த்து வியந்தாள். அட, அதிசயமா சீக்கிரமா வந்திருக்கீங்க. அக்கா எங்க? குளிக்க போனா என்றபடி மணி பார்த்தவன் எழுந்தான். எவ்வளோ நாழியா குளிப்பா இவ? ஒரு இடத்துக்கு கிளம்புனா சுறுசுறுப்பு வேணாம் என்றபடி பாத்ரூம் பக்கம் வந்தான். எவ்வளோ நாழி சத்யா? மணி 6 போகுது. சரண்யா கூட வந்தாச்சு. அவன் குரல் கேட்டதும் சத்யாவின் முகம் மலர்ந்தது. உடைகளை அணிந்து கொண்டு கதவை திறந்தவள் முகத்தை ஒரு மாதிரி வைத்து கொண்டு அவனை பார்த்தாள். யப்பா, வந்தியா ஒரு வழியா? சரி, போய் சீக்கிரம் கிளம்பு. நான் முகம் கழுவிக்கிட்டு வரேன். ஒரு நிமிஷம்ங்க. என்ன? சோப்புல கால் வச்சு உள்ள விழுந்துட்டேன். கால் நல்லா சுளுக்கிடுச்சு, நடக்க முடியல. அடடா, என்ன சத்யா இது? ஜாக்கிரதையா குளிக்க கூடாது? காலை நல்லா உதறு, சரியாயிடும். இல்லைங்க, முடியல. சத்யா மிகுந்த சிரமத்தோடு நொண்டினாள். சரவணன் சலிப்போடு அவளை பார்த்தான். அவளை தாங்கி பிடித்து உள்ளே அழைத்து வந்தான். என்னாச்சு? சரண்யா பதறினாள். சினிமாக்கு கூட்டிட்டு போலாம்னு சீக்கிரம் வந்தா காலை சுளுக்கிக்கிட்டு நிக்கிறா. ஒன்று பண்ணு சரண், டிக்கெட் வேஸ்ட் ஆக வேண்டாம். நீயும் அம்மாவும் போயிட்டு வாங்க. நான் அம்மா கிட்ட சொல்றேன்.
சத்யாவின் கால் சுளுக்கு வெறும் நடிப்புதான் என்பதை புரிந்து கொண்ட அத்தை உள்ளுக்குள் அவளை மெச்சியபடி தானும் நடிக்க தயாரானாள். எனக்கு காலையில இருந்து மண்டை இடிக்குது, என்னால முடியாதுடா. 3 மணி நேரம் அங்க போய் உட்கார்ந்தா மண்டை வெடிச்சிடும். இந்த டிக்கெட்டை கிழிச்சு போடு சரண். சரவணன் டிக்கெட்டை அவளிடம் கொடுத்துவிட்டு சத்யாவின் கால் சுளுக்கை எடுக்க முடியுமா என்று பார்த்தான். ஏய் சரண், நீ பாட்டுக்கு கிழிச்சுடாத. இப்ப என்ன குடிமுழுகி போச்சு? அம்மாவாலையும் முடியலைன்னா கிழிச்சுடுறதா? சரணும் நீங்களும் போயிட்டு வர்றது. வாங்கின டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணுவானேன்? காசு என்ன கொட்டி கிடக்குதா கிழிச்சு பறக்க விட? சத்யா சொல்ல சரண்யா சரவணன் இருவருமே திகைத்தார்கள். சரவணன் சத்யாவை உற்று பார்க்க அவள் அவசரமாய் விழிகளை திருப்பிக் கொண்டாள். அவ சொல்றதும் சரிதானடா, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அம்மாவின் ஜால்ராவில் சரவணனின் முகம் யோசனையில் ஆழ்ந்தது. ஒரு நிமிட யோசனைக்கு பிறகு சரண்யாவை பார்த்தவன், சரி கிளம்பு சரண், நாம போயிட்டு வருவோம் என்றான். சரண்யா தயங்கியபடியே சத்யாவை பார்த்தாள். போயிட்டு வா சரண். சத்யா அழுத்தமாக சொல்ல வேறு வழியின்றி கிளம்பினாள். அவர்கள் இருவருமே ஜோடியாக செல்வதை நிறைவோடு பார்த்தாள் அத்தை. சத்யா அழுவதற்கு இடம் தேடி டாய்லெட்டுக்கு சென்றாள். சினிமா போகணுமா சரண்? சற்று தூரம் வந்ததும் கேட்டான் சரவணன். நீங்க தானே கூப்பிட்டீங்க, எனக்கு போகணும்னு இல்லை, வாங்க வீட்டுக்கே போயிடுவோம். இல்லை வேணாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரண். ஏதாவது ரெஸ்டாரண்ட் போலாமா? ஆ. சரவணன் நல்ல ஹோட்டலாக பார்த்து நுழைந்தான். டிஃபன் ஆர்டர் பண்ணிவிட்டு சரண்யாவை பார்த்தான். நம்ம வீட்டில் கொஞ்ச நாளா ஒரு நாடகம் நடக்குது, கவனிச்சியா சரண்? எதை சொல்றீங்க? எங்க அம்மாவும் உங்க அக்காவும் செய்யற கூத்தத்தான் சொல்றேன். சரண்யாவுக்கு அவன் சொல்வது புரியவில்லை. காலையில நடந்த தகராறையா? சத்யாவோட கால் சுளுக்கு நிஜம்னு நினைக்கிறையா? பின்ன நாடகம். எங்க அம்மாவோட மண்டை இடையும் அப்படித்தான். எதுக்கு இந்த நாடகம்னு புரியுதா? எதுக்கு? உன்னையும் என்னையும் ஜோடி சேர்க்கத்தான். சரவணன் சொன்னதும் சரண்யா தூக்கி வாரி போட அவனை பார்த்தாள். இந்த பொம்பளைங்க புத்தியை என்னன்னு சொல்றது? எங்க அம்மாவுக்கு பாட்டி ஆகணும், அதுக்காக என்ன வேணா செய்ய தயாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரண்யா திகைப்போடு அவனை மலங்க மலங்க பார்த்தாள். நான் ஒன்று சொன்னா வருத்தப்படுவியா சரண்? என்ன? இனிமேலும் நீ எங்க வீட்டில் இருக்கிறது உனக்கு நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல்ல சேர்ந்துக்கிறேன்னு அப்பா போனதுமே நான் சொன்னேன். நீங்க தான் பிடிவாதமா கூட்டிட்டு போனீங்க. தப்புதான் சரண். இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா கூட்டிட்டு போயிருக்க மாட்டேன். அந்த தப்பை நானே சரி செய்யறேன். ஹாஸ்டல்ல பணம் கட்டணுமே. சம்பத் மாமாவோட நிலைமையே இப்ப சரியில்லை. எனக்கும் வேலை இல்லை. உங்களுக்கு மாசம் அவ்வளோ பணம் கட்டுறது கஷ்டமாச்சே. கஷ்டம்தான். நான் வேற ஒரு வழி யோசிக்கிறேன். அதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகலாம். ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் இவங்க நாடகம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதாவே காட்டிக்க வேண்டாம், சரியா? சரண்யா அவனை நன்றியோடு பார்த்தாள். எங்க அக்கா புண்ணியம் செய்திருக்கா, உங்களை மாதிரி நல்ல புருஷன் கிடைக்க. இதே இன்னொரு ஆம்பளையா இருந்தா அவளை தள்ளி வைக்க தயங்கி இருக்க மாட்டான். சரவணன் புன்னகைத்தான். எனக்கு வேற ஒரு ஆச்சரியம் சரண். என்ன? நீ சம்பத் மாமாவோட பையன் ஆகாஷை விரும்புறேன்னு சத்யாவே என்கிட்ட பல முறை சொல்லி இருக்கா. அப்படியும் உன்னையும் என்னையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவுக்கு வந்திருக்கான்னா அவ புத்தி கெட்டு போச்சா, இல்ல இது எங்க அம்மாவோட நிர்பந்தமா? அவன் கேட்க சரண்யாவின் முகம் மாறியது. என்ன சரண், ஒரு மாதிரி ஆயிட்ட? உங்க அக்கா சொன்னது நிஜம்தானே? நிஜம்தான், ஆனா இப்ப எதுவும் இல்ல. ஏன் சரண்? நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துடுறது இல்லையே. ஆகாஷ் உன்னை பிடிக்கலையா? நாம வேற ஏதாவது பேசுவோமே. சரண்யா விரக்தியோடு சொல்ல சரவணன் அவளை இரக்கத்தோடு பார்த்தான். சினிமா முடியும் நேரத்திற்கு இருவரும் வீட்டுக்கு கிளம்பினார்கள். அதுவரை மவுண்ட் ரோடு முழுக்க நடந்தார்கள். சினிமா சினிமா எப்படி இருந்துச்சுடி? சத்யா கேட்டாள். எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, சொன்னாள் சரண்யா. சரண்யாவின் பதிலில் சத்யா ஸ்தம்பித்து போனாள். ஏன் அப்படி சொன்னாள் என்பது புரியாமல் குழம்பி நின்றாள். ஆகாஷ் மாடிக்கு போய் தானும் ஒரு சூட்கேஸ் சகிதம் கீழிறங்கி வந்தான். நான் கிளம்புறேன்ப்பா. இவளுக்கு மரியாதை தராத வீடு எனக்கு மட்டும் எப்படி தரும்? அவசரப்படுறடா நீ. சுஜிதா கிட்ட உங்க அம்மா மெடிக்கல் ஃபிட்னஸ் கேட்டா உனக்கு கோபம் வராதா? உடனே அவ அதுக்கு ஒத்துப்பாளா? ஆகாஷின் முகம் சுருங்கியது. கோபம் வருதில்ல, அதே மாதிரி தாண்டா உணர்வுகள் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். சுஜிதாக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு வியாதியும் இருக்காதுன்றது என்ன நிச்சயம்? என் பிள்ளையை மட்டும் நான் சந்தேகப்பட்டுக்கிட்டா கட்டி கொடுக்க முடியும்? அப்படியே நான் போய் பிரவீன் கிட்ட கேட்டாலும் அவங்க அம்மாவும் நான் கேட்கறது தானே கேட்பாங்க.
உங்க மருமகளா வரப்போறவகிட்ட மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கிட்டீங்களான்னு அதுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? அப்படி ஒரு கேள்வி வந்தா ஆமா வாங்கிட்டேன்னு நெஞ்சு நிமிர்த்தி காட்டுறதுக்கு முதல்ல நீ இவளை செக்கப் பண்ண வச்சு மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் எங்களை திட்டு. நியாயம்னா நியாயம் தானே? ஆகாஷ் அப்பாவை வெறித்து பார்த்தான். அவர் பேசுவது நியாயம்தான் என்பதை உள்மனம் ஒப்புக்கொண்டாலும் வெளிப்படையாய் அதை ஒப்புக்கொள்ள ஏதோ ஒன்று தடுத்தது. அவனது திடீர் மௌனம் சுஜிதாவை முகம் சுளிக்க செய்தது. ஓகே ஆகாஷ், நான் போறேன். நீங்க வர வேணாம். உங்க தங்கையோட நன்மைக்காக நான் சொன்ன விஷயம் இவ்ளோ பெரிய விஷயமாகும்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு என்ன போச்சுன்னு பேசாம இருந்திருப்பேன். அவங்க தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? கல்யாண சமயத்துல உங்களை நான் கூட்டிட்டு போட்டேன்னு கெட்ட பேரு வர வேண்டாம். நீங்க இருங்க, நான் போறேன். ஆகாஷ் என்ன செய்வது என்று புரியாமல் தடுமாறினான். சுஜிதா வாசல் நோக்கி நடந்தாள். நில்லு சுஜி, உன்னை உன் ஃப்ரெண்டு வீட்டில் நானே டிராப் பண்ணிட்டு வரேன். தனியா போக வேண்டாம். தன் சூட்கேஸை வைத்துவிட்டு கார் சாவியை மட்டும் எடுத்துக்கொண்டு யாரையும் பார்க்காமல் நடந்தான். சற்று நேரத்தில் கார் கிளம்பியது. சுஜிதா வீட்டை விட்டு போனதில் சந்தோஷமும் ஆகாஷ் அவளோடு போகவில்லை என்பதில் நிம்மதியும் ஏற்பட சம்பத்தும் சங்கீதாவும் ஒருவரையொருவர் நமிட்டு சிரிப்போடு பார்த்து கொண்டார்கள். இப்ப திருப்தியா? நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணை இப்படி விரட்டி அடிச்சிட்டீங்களே, ஏன் உங்க புத்தி இப்படி போகுது? ஓம் புத்தி எப்படி எப்படியோ போறதுக்கெல்லாம் நான் காரணமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் பேசிட்டா நான் அந்த பையன்கிட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேண்டாம்னு விட்டுருவேன்னு நினைச்சிங்களா? நான் கல்யாணத்துல பெத்த தாயா பக்கத்துல நிக்கணும்னா அவனோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் வரணும். இல்லாட்டி நீங்களே உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்திக்கங்க. அம்மா எங்கேன்னு யாராவது கேட்டா செத்துட்டான்னு சொல்லுங்க. சாரதா உருமி விட்டு உள்ளே செல்ல சங்கீதா அப்பாவை கவலையோடு பார்த்தாள். அவர் சைகையால் கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு மனைவிக்கு பதில் சொன்னார். சரி, அப்படியே சொல்லிடுறேன். நீ இல்லாமையே என் பொண்ணு கல்யாணம் நடக்கட்டும். இந்த பிளாக்மெயில் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. சாரதா உள்ளிருந்து வேகமாய் வெளியில் வந்தாள். எப்படி பண்ணுவீங்க? உங்ககிட்ட பணம் இருக்கா? உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்துல வர்றவங்களுக்கு தாம்பூலம் கூட வாங்க முடியாது, நினைவு இருக்கட்டும். என்கிட்ட இல்லாட்டா என்ன ஆகாஷ் விட்டு கொடுத்துடுவானா? கிழிப்பா. அவனே சுஜிதா கிட்ட தான் காசு வாங்கிட்டு போறான். பொறுப்பு அவகிட்ட ஒப்படைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் அவ வீட்டை விட்டு போகும்போது சார்ஜை மறுபடியும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலையாக்கும்? என்ன கெட்டு போச்சு? மறுபடியும் பொறுப்பை நீ வாங்கிக்க வேண்டியது தானே? மாட்ட. அப்படியே வாங்கிட்டாலும் ஒத்த பைசா தர்றதா இல்லை. உங்களால் ஆனதை பார்த்துக்கங்க. சாரதா திமிராக சொன்னாள். அவ்வளோதானே, விடு. பிரவீனை பற்றி எனக்கு தெரியும். நம்மகிட்ட இப்போ பணம் இல்லைன்னு சொன்னால் அதுக்காக கல்யாணத்தை நிறுத்திட மாட்டான். 2 மாலை, ஒரு மஞ்சக்கயிறு, அதில் கோர்த்த தாலி, இது போதும். ஏதாவது ஒரு கோயிலில் இவ கழுத்தில் தாலி கட்டினா அவன் ரெடியாக இருப்பான். உன்ன மாதிரி பணம் பிசாசு இல்லை அவங்க. அப்படின்னா எதுக்கு சுஜிதா வீட்டில் அவளுக்கு போடுறதெல்லாம் வேணும்னு கேட்டாங்களாம். அதுக்கு பேராசை இல்லாமல் என்னவாம்? உன் பேராசையை அடக்க தாண்டி அவங்கள அப்படி கேட்க சொன்னேன். எல்லாம் நான் போட்ட நாடகம்தான். என் தலையெழுத்து, என் பிள்ளை காதலிச்சவளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கை பிடிக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் என் பொண்டாட்டியை பற்றி நானே அந்த அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு. நான் சொல்லி கொடுத்த வசனத்தை தான் அந்த அம்மா உங்ககிட்ட ஒப்பிச்சாங்க. சம்பத் நிறுத்த சாரதா அதிர்ச்சியோடு அவரை பார்த்தாள். நாடகமா? ஏன், எதுக்கு? அழுகையும் அவமானமும் மேலிட ஆத்திரத்தோடு அவரை பார்த்து கத்தினாள். நீ ரொம்ப ரொம்ப பெருமையா கொண்டாடிக்கிட்டு இருக்கையே. அந்த பொண்ணு சுஜிதா, அவ கோடீஸ்வரி தான். ஆனா நீ கனவு காண்றாப்புல அவ காதலை அங்கீகரிக்கல. நம்மளை விட கோடீஸ்வர சம்பந்தத்தை பார்த்து வச்சிருக்கார் அவளுக்கு. இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிடுச்சு. அப்படின்னா பெத்த கடனுக்கு 50 பவுன் நகையும் 5 லட்சமும் பணம் தரேன். அதோட உனக்கும் எனக்கும் உறவு அத்து போச்சு. எக்கேடும் கெட்டு ஒழின்னு விட்டுட்டான் அவங்க அப்ப. இது தெரிஞ்சா நீ எங்க அவங்க காதலுக்கு குறுப்பை நிப்பியோன்னு பயந்துதான் அந்த பொண்ணுக்கு நல்லது செய்ய நினைச்சு சம்பந்தியமாகிட்ட பிரச்சனையை சொல்லி உதவி கேட்ட. நமக்கு உதவ போய் அம்மாக்கும் பிள்ளைக்கும் அங்க மனஸ்தாபமே வந்துடுச்சு. இவ்வளோ எல்லாம் நாம நல்லது நினைச்சும் அந்த பணக்கார எச்சக்கலை புத்தி திருந்துதா என்ன? உங்ககிட்ட இல்லாததும் பொல்லாததும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல அவளுக்கு என்ன ஆனந்தம்னு தெரியல. நாத்தனார் கல்யாணத்துல இந்த வீட்டு சொத்தெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சுன்னா, அதுவும் தவிர சங்கீதா அவளை மதிக்கிறது இல்ல. அந்த ஆத்திரம் இவ சந்தோஷமா இருந்துடக்கூடாதுன்னு தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்கிக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் வதந்திய பரப்பி உன் மனசை கலைச்சிட்டா கட்டின துணியோட சங்கீதா அவங்க கூட போயிடுவான்ற நம்பிக்கை. அப்புறம் எல்லாம் இவளுக்கு தானே. சம்பத் சொல்ல சொல்ல சாரதா குழம்பி போனாள்.
சுஜிதாவை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. அதே நேரம் சம்பத் சொல்வதை எல்லாம் நம்பாமலும் இருக்க முடியவில்லை. ஒருவேளை இவர் சொல்வதுதான் உண்மையா? நான் தான் ஏமாந்து விட்டேனா? தலை சுற்றியது அவளுக்கு. எதுவுமே பேசாமல் குழம்பிய முகத்தோடு தனிமையை நாடி சென்றாள். எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக போற சுஜி? ஆகாஷ் கொஞ்ச தூரம் வந்ததும் கேட்டான். நிஷா வீட்டுக்குத்தான். வேறெங்க? நீ அவசரப்பட்டுட்ட சுஜி. சட்டுன்னு இப்படி கிளம்பி வந்துட்டு இருக்க வேண்டாம். பின்ன என்ன ஆகாஷ், நீங்களும் உங்க அம்மாவும் மட்டும்தான் என்கிட்ட அன்பா இருக்கீங்க. உங்க அப்பாக்கும் சங்கீதாக்கும் ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்கல. நான் அங்க இருக்கிறதும் பிடிக்கல. பல விதத்துல என்ன அவமானப்படுத்தி இருக்காங்க. நான் உங்ககிட்ட எதுவும் சொன்னதில்ல. எவ்வளோ நாள் தான் நானும் பொறுத்துக்கிறது? சரி, சங்கீதாக்கு கல்யாணமாகி அவ போயிட்டா பிரச்சனை குறைஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, அதுலயும் பிரச்சனை. உங்க தங்கச்சி வாழ்க்கை எக்கேடும் கெட்டா என்னன்னு எனக்கு ஒதுங்கி போக தெரியல. என் காதல ஒரு செய்தி விழுந்தும் பேசாம இருக்க முடியல. அது உண்மையா பொய்யான்னு நிச்சயமா தெரியாட்டாலும் சந்தேகம்னு ஏற்பட்ட பிறகு அதை தெளிவுபடுத்திக்கிறது தானே நல்லதுன்னு நினைச்சுத்தான் உங்க அம்மா கிட்ட விஷயத்த சொன்னேன். ஏண்டா சொன்னோம்னு இப்ப தோணுது. எவ எக்கேடு கெட்டு போனா என்னன்னு விட்டிருந்திருக்கணும். எல்லாம் சரிதான் சுஜி. ஒருவேளை இதெல்லாம் வெறும் சந்தேகமாவே இருந்து அந்த பையனுக்கு எந்த நோயும் இல்லைன்னு ஆயிட்டா நாம அவங்க மனசை நோகடிச்சுட்டதான் ஆகாதா? அப்பா சொல்ற மாதிரி செக்கப்புக்கு நீ ஒத்துப்பியா? ஒய் நாட்? நான் ரெடி. இப்பவே வேணாலும் வர தயார். சிச்சி, சும்மா கேட்டேன். விடு சுஜி. அவளே அதை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னப்புறம் உனக்கு என்ன? உனக்கே ஏதாவது நோயின்னு யாராவது சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். உன்னைத்தான் கட்டிக்குவேன். ஒரு வாரம் இல்ல, ஒரு நாள் தான் வாழ்க்கை நாளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். அதே மாதிரிதான் சங்கீதாவும் நினைக்கிற போல இருக்கு. காதலிக்கிற நாம அவங்க காதலை மதிக்கத்தானே வேணும். உங்க அம்மா கிட்ட இந்த சாவியையும் கணக்கு வழக்கு எழுதின நோட் புக்கையும் கொடுத்துடுங்க. நான் மறந்து கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். ஏதாவது சாப்பிட்றியா சுஜி? வீட்டில் எதுவுமே சாப்பிடலையே நீ? நீங்களும் தான் சாப்பிடல. அப்போ வா, அந்த ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிடுவோம். ஆகாஷ் காரை அந்த ஏசி ரெஸ்டாரண்டின் ஓரமாக நிறுத்தினான். இருவரும் உள்ளே நுழைந்தனர். மங்கிய வெளிச்சத்தில் காலியாயிருந்த ஒரு மூலையில் போய் அமர்ந்தனர். சற்று நேரத்தில் இன்னும் இருவர் உள்ளே நுழைந்தனர். அவர்களை பார்த்ததும் ஆகாஷின் புருவம் மேலெழும்பியது. சரவணனையும் சரண்யாவையும் அந்த நேரத்தில் அங்கே அவன் எதிர்பார்க்கவில்லை. சுஜிதாவுக்கு எதிரில் அவர்களோடு பேசவோ நலம் விசாரிக்கவோ தயங்கினான். நல்ல காலம் அவர்கள் இவர்களை பார்க்கவில்லை. சீக்கிரமே சாப்பிட்டு விட்டு எழுந்தான் ஆகாஷ். சரண்யா பார்ப்பதற்கு முன் வெளியில் வந்தான். தான் சரண்யாவுக்கு பயப்படுகிறோமா, சுஜிதாவுக்கு பயப்படுகிறோமா என்று அவனுக்கே புரியவில்லை. சிரிப்பு கூட வந்தது. சுஜிதாவை நிஷாவின் வீட்டில் இறக்கிவிட்டான். நீங்களும் உள்ள வாங்க. வேணாம் சுஜி, நீ மட்டும் போ. அவ என்னன்னு கேட்டா என்ன சொல்வ? ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிற. நீ எங்க வீட்டில் இருந்தப்போ நாம் அதிகம் பேசிக்க கூட இல்லை சுஜி. இனிமே மறுபடியும் வெளியில அடிக்கடி சந்திக்கணும். அடிக்கடி ஃபோன் பண்ணு. சரி, கிளம்புங்க. சுஜிதா அந்த பல மாடி குடியிருப்பின் லிஃப்டை நோக்கி நடந்தாள். ஆகாஷ் காரை வீடு நோக்கி கிளப்பினான். ஹோட்டல் சாப்பாடு நெஞ்சை கரிப்பது போல் இருந்தது. பீடா ஒன்று போட்டுக்கொண்டால் தேவலை என்று நினைத்தபடி வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு எதிர் திசையில் இருந்த பிளாட்பார பீடா கடையை நோக்கி நடந்தான். அவனிடம் பீடாவுக்கு சொல்லிவிட்டு அதுவரை பெட்டி கடையில் தொங்கிய போஸ்டர் செய்திகளை படித்தான். 4-5 பேருக்கு பீடா மடித்து கொடுத்துவிட்டு கடைசியாகத்தான் ஆகாஷுக்கு கொடுத்தான். 20 ரூபாய் தாள் ஒன்றை எடுத்து நீட்டினான். சில்லறை இல்லையே சார்? ஆகாஷ் பெட்டி கடைக்காரரிடம் சில்லறை வாங்கினான். அதில் இருந்த 5 ரூபாய் நாணயம் ஒன்றை பீடா கடைக்காரரிடம் வைத்துவிட்டு நடந்தான். ரோடை கடக்க தொடங்கியவனை கடைக்காரனின் குரல் நிறுத்த திரும்பினான். சார், மிச்ச காசு? பீடா கடைக்காரன் சொன்னது சரியாய் காதில் விழவில்லை. பஸ் ஒன்று ஹாரனை அலறவிட்டபடி சிக்னல் கிடைத்து சீறி வர வினாடி நேரத்தில் ஆடிப்போனான் ஆகாஷ். பயத்தில் புத்தி வேலை செய்யவில்லை. பின்னால் ஓடி வர வேண்டியவன் என்ன செய்வதென்று புரியாமல் நடு ரோடுக்கு ஒதுங்க எதிர் திசையில் இருந்து வந்து கொண்டிருந்த வேன் ஒன்று இவன் திடுதிப்பென்று இந்த பக்கம் ஒதுங்குவான் என்று எதிர்பாராமல் அவன் மேல் மோதி சடன் பிரேக் போட்டு நின்றது. ஆகாஷ் தூக்கி எறியப்பட்டு சற்று தள்ளி சாலையில் விழ டிராபிக் ஸ்தம்பித்தது. ரத்தம் குபு குபுவென்று குட்டை கட்டியது. யார் யாரோ கத்தியபடி பதறி அடித்து கொண்டு அவனை சூழ்ந்து கொண்டார்கள். ஆகாஷ் நினைவிழந்தான். டிராபிக் போலீஸ்காரர் ஒருவர் ஓடி வந்தார். உயிர் இருக்குப்பா, சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா காப்பாத்திடலாம், யாரோ சொன்னார்கள். யாரு என்னன்னு ஒரு விவரம் தெரியலையே. அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து பீடா வாங்கினாருங்க. மிச்ச சில்லற வாங்காம போறாரேன்னு கூப்பிட்டேன்.
அதுங்காட்டி இப்படி அடிபட்டு விழுந்துட்டார். பீடா கடைக்காரன் சொல்ல கார் நம்பரை குறித்து கொண்டு ஆகாஷை ஒரு ஆட்டோவில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். இன்னும் அவனை காணலையே. சாரதா மணி பார்த்தபடி புருஷனிடம் கவலையோடு சொல்லிய நேரம் டெலிபோன் அடித்தது. சம்பத் டெலிபோனை எடுத்தார். தன் பெயர் சொன்னார். சார், நான் தான் சரவணன் பேசுகிறேன். சொல்லு, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கன்சல்ட் பண்ணணும் சார். சம்பத் ஓரக்கண்ணால் மனைவியை பார்த்தார். யாருங்க? கிளையண்ட் ஒருத்தர் என்றபடி வாசற்பக்கம் வந்தார் கார்ட்லெஸ்ஸோடு. சாரதா அடுக்களை பக்கம் சென்றாள். என்ன விஷயம் சரவணா? சத்யா எப்படி இருக்கா? அவ நல்லாத்தான் இருக்கா சார். ஆனா அம்மா தான் புதுசா பிரச்சனை பண்றாங்க. என்ன? சத்யாக்கு இனி தாயாகிற சக்தி இல்லைங்கிற விஷயம் அம்மாவோட புத்தியை ஆட்டி வைக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க புத்தி கெட்டு போச்சு. அசிங்கமா திட்டம் போடுது. அக்காவால முடியலன்னதும் தங்கையை எனக்கு தாரமாக்கிடணும்னு முயற்சி பண்றாங்க. தான் திட்டத்துக்கு சத்யாவையும் கூட்டு சேர்த்துக்கிட்டாங்க. சத்யா எப்படி இதுக்கு சம்மதிச்சான்னு புரியல. ஒருவேளை பயமோ என்னவோ. மொத்தத்துல சரண்யாவை இனிமேயும் எங்க வீட்டுல வச்சிருக்கிறது நல்லதில்லைன்னு தோணுது. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேன். அதனால அவளை ஹாஸ்டல்ல சேர்த்துடலாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. உங்ககிட்ட சொல்லாம இதை செய்யக்கூடாதுன்னு தான் ஃபோன் பண்ணேன். தயவு செய்து என்னை தப்பா எடுத்துக்காம நீங்க இதுக்கு சம்மதிக்கணும். ஏன்னா நீங்களும் அவளுக்கு ஒரு கார்டியன் இல்லையா? சம்பத் ஒரு வினாடி கனத்து போனார். சூழ்நிலைகளும் ஆசைகளும் மனிதர்களை என்னமாய் மாற்றி விடுகிறது என்று பெருமூச்சு விட்டார். சரவணனின் இக்கட்டான நிலைக்கு வருந்தினார். அவன் சலனப்படாதவனாக இருப்பதாலும் உறுதியாய் இருப்பதாலும் இப்படி ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருந்தான். இதே வேறு ஒரு சராசரி ஆணா இருந்தால் கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு இருக்க மாட்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.